மாநாடு நடந்திருக்கு. அது 2வது மாநாடு. பல பேர் பல கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட பார்வையில அந்த ஒரு மாநாடு எப்படி இருந்தது? கொடிக்கம்பம் விழுந்துச்சு, ஒரு தம்பி வந்து இறந்துட்டாரு, அப்படிலாம் நடந்தாலும் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டை சிறப்பா வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு 45 நிமிஷம் வந்து பேசலாம்னு எடுத்துட்டு வந்தாராம். எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷத்துக்கு மேல மறந்துட்டாரா. பெரிய பெரிய கட்சி மேடைகள் எல்லாம் பேச்சாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. துண்டு சீட்டு எடுத்து மேலே வைப்பாங்க, முடிச்சுக்கோங்க, தயவு செய்து முடிச்சுக்கோங்க, ஐயோ ஒழுங்கா முடிச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு வந்து 3 பெல் அடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பேச்சாளர் பெருசா பேசுவாங்க, எல்லா சப்ஜெக்டும் எலாபரேட்டா. இந்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து பேசுறதுக்கு வந்து கத்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து IRS ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேசுறதும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமெச்சூரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆதவர்ஜனா போன வாட்டிக்கு கம்பேர் பண்ணுவோம் 5 மார்க்ஸ்னா இந்த வாட்டி 6.5 மார்க்ஸ். ஒரு பிரம்மாண்டமா நடந்திருக்கு, நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற பாசிட்டிவிட்டி தவிர்த்து மற்றபடி எந்த அளவுக்கு ஒரு டெப்தான அரசியல் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா வந்து இல்லை. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவர் மேல வைக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னா இருக்குன்னா, எந்த ஒரு போராட்டத்திலயும் கலந்துக்க மாட்டேங்கிறாரு, எந்த ஒரு மக்கள் பிரச்சனையும் பார்க்க மாட்டாரு அப்படின்றதுதான் இப்படிலாம் விமர்சனங்கள் இருக்கிறப்போ நேத்து இதோட ஜாயின் பண்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. சிங்கம் வந்து வேட்டையாடுறதுக்கு தான் வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கு வராது அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்காரு. சோ அதை கேட்கிறப்போ ஓகே இதுக்குதான் இவர் இந்த பதில் கொடுக்குறாரு போல அப்படின்னு இருந்தது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஏற்கனவே அனிமல்ஸ் தொட்டுட்டாங்க. ஸோ அந்த அனிமல்ஸ் படியே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்காக்களுக்கு மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புலி அணில் அந்த மாதிரி வந்து ஏற்கனவே போயிருச்சனால தன்னை ஒரு சிங்கமாக வந்து நிலை நிறுத்திட்டாரு. ஆமாடா அணில் தான் அப்படின்னு நான் சொல்லுவார். தன்னை முன்னிறுத்தி தன்னை சுத்தியே தான் அவர் வந்து பேசிட்டு விஜய் பத்தி நம்ம பேசணும் சரியா? விஜய் பத்தி நம்ம பேசணும், அவர் என்ன பேசியிருக்காருன்ற பத்தி விஜய் நம்ம பத்தி பேசணும். பட் விஜய் வந்து இந்த விஜய்னு எத்தனை விஜய்? மதுரை மேற்குல ஒரு விஜய், கிழக்குல ஒரு விஜய், தெற்குல ஒரு விஜய். நான் அடுத்து கேட்கலான் இருந்தேன். சர்ப்ரைஸ்னு சொன்னோடனே எல்லாத்துக்கும் என்னடா அது என்னவா இருக்கும் அப்படின்றது டக்குன்னு போட்டு நான் வேட்பாளர் பட்டியல ரிலீஸ் பண்ண போறேன்னொடனே எல்லாரும் ஓகே யாரா இருப்பாங்க என்னவா இருக்கும்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. டக்குன்னு எல்லா தொகுதியிலையும் விஜய் விஜய் விஜய்னு அந்த ஃபர்ஸ்ட் விஜய் போய் நான் கண்டுபிடிச்சேன். எங்கூட விஜய் ஃபேன் தான் ஏமாந்துட்டான். எல்லாருமே அததான், உங்க ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல நாங்களுமே அப்படிதான் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பழகிரும் எல்லாமே. இவர் புதுசா வந்திருக்காரு அப்படின்றப்போ இவர் என்னப்பா புதுசா பண்ணுவாரு அப்படின்றதுதான் மக்கள் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அண்ட் மாநாடுன்னு ஒரு விஷயம் போடுறது கூட நான் இதெல்லாம் பண்றப்பா எனக்கு ஓட்டளிச்சா அப்படின்றதுக்காக தான் போடுவாங்க. பட் இந்த டைமும் அவர் வந்துட்டு அதே விஷயங்கள் பண்றப்போ இவர் புதுசா ஏதாவது பண்ணிட மாட்டாரா அப்படின்ட்டு தான் எல்லாத்துக்கும் தோணுது. உங்களுக்கு எப்படி? விஜய்க்கு ஃபேன்ஸ்னா ஒரு கட்சியில மட்டுமா இருக்காங்க? எல்லா கட்சியிலுமே எல்லா வீடுகளும் எல்லா தரப்பு எல்லா சாதி மதங்களும் இருக்காங்க. அதை எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணணும்னு பாக்குறாரு. அதனால ஒரு 5 கொள்கை தலைவர்களா அவங்க வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் மாநாட்டுல பெரிய பேனர்ல இருந்தாங்க, இப்போ சின்ன ஒரு கியூபிக்கல்ல கட்டத்துல அடைக்கப்பட்டுட்டாங்க. சரி இந்த வாட்டி வந்து இன்னும் 2 பேரை தூக்குவோம் அப்படி 3 பேரை தூக்கியிருக்காரு. ஐயோ சாரி 4 பேரை தூக்கியிருக்காரு. ஏடிஎம்கேவை ரொம்ப சாஃப்ட் கார்னர் பண்ண மாதிரியோ சொல்லி சொல்லாம இருக்கிற மாதிரியும் தான் பேசியிருந்தாராண்டா. அதுலயே நல்லா தெரிஞ்சதா அவர் யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஆனா ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு சொல்லல. ஏன் டிஎம்கேவை வந்துட்டு ஓப்பனா இவங்க தான் அப்படின்னு சொல்லும் போது ஏடிஎம்கே பேரை யூஸ் பண்ணாம சாஃப்ட் கார்னர் பண்றதுக்கு என்ன சொல்லிட்டாரு? எனக்கும் யாருக்கும் போகுது டிவிகே வர்சஸ் டிஎம்கே. ஸோ தன்னை வந்து ஏடிஎம்கே அப்படியே நிராகரிச்சுட்டு தன்னை அந்த செகண்ட் பிளேஸ்ல இவரே கொண்டு வந்து வச்சுக்கிறார். இந்த கட்சிக்கு நிறைய பேர் சொன்ன விஷயம் தான், பட் அது உண்மை. இந்த கட்சிக்கு பலமும் அவன் தான், பலவீனமும் அவன் தான். FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யூடியூபர் வருண் ரோர்கர் அவரோட பேசுவோம். வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு டாபிக் நம்ம புதுசா ஒண்ணு பேச போறதுல ஆல்ரெடி எல்லாரும் பேசிட்டாங்க. நானே என் சேனல்ல இன்னொரு சேனல்ல இப்போ வந்து இல்ல இது ஒரு 2 நாள் எல்லாருமே பேசுவாங்க நம்மளுக்கு தெரியும். ஏன்னா விஜய் வந்து பேசுறாரு அப்படின்னா அதுல விஷயம் இருக்கோ இல்லையோ அவரை பத்தி ஏதாவது ஒரு 2 நாள் அவரை வச்சு பேசிடுறது தான் வந்துட்டு எல்லா இதுவும். அண்ட் அதே தான் நானும் கேட்க போறேன். மாநாடு நடந்திருக்கு, அது 2வது மாநாடு. பல பேர் பல கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட பார்வையில அந்த ஒரு மாநாடு எப்படி இருந்தது? கிரவுட் வந்து செம்மையா வந்தது. காசு கொடுக்காம கூட்டம் அப்படிங்கறதுலாம் ஒரு பிளஸ் பாயிண்ட். வேற யாருக்கு இந்த மாதிரி இன்னைக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கும் உச்ச நட்சத்திரமா இருக்கிற ரஜினிகாந்த்கே வந்து இந்த மாதிரி ஒரு தொண்டர் கூட்டமா எல்லாம் வந்து கிளம்பி வருவாங்களான்னு கேட்டா இல்ல. ஏன்னா ஏஜ் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இப்ப கடைசியா கூலி படத்துக்கு வந்து சண்டை போட்டவங்களோட அந்த ஃபேன்ஸோட ஏஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பாவும் பிள்ளையும் ஏதோ ரோட்ல நின்று சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்றேன், கிண்டல் பண்றதுக்காக சொல்ல. இன்னைக்கு யங் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு எனர்ஜியா கிளம்பி போறது, பஸ் பிடிச்சி போகணும், பல தடைகள் வந்தாலும் எங்க மாநாட்டுக்கு எப்படியா போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கிரௌட் வந்து விஜய்க்கு தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ அந்த வகையில அந்த கிரௌடை ஈர்த்தது அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாராலையுமே காசு கொடுக்காம வந்து பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அரசியலுக்காக வந்து இப்போ என்டிகே கூட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். என்டிகேக்கு வந்து கூடுற கூட்டத்தோட 10 மடங்கு அதிகம் கூப்பிடுறாங்க. ஏன்னா இவங்கலாம் வந்து அரசியல் மயப்பட்ட தொண்டர்களா இன்னும் வரல, ரசிகர்களா வந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நம்பர்ஸ் காட்டினது பெரிய விஷயம். இதான் என்ன சொல்றாங்க, இன்னும் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து வர முடியல அப்படின்னு ஒரு சைடு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்.
இன்னொரு ஒரு பாசிட்டிவ் விஷயம் சொல்லணும்னா வந்து அந்த கொடிக்கம்பம் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காலு அதை பாசிட்டிவ்னு சொல்லலாமா, ஒரு தம்பி வந்து இறந்துட்டாரு. ம். அப்படிலாம் நடந்தாலும் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாநாட்டை சிறப்பா வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. முடிச்சிருக்காங்க. அந்த தண்ணி விஷயமா இருக்கட்டும், எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி உள்ள கூட்டு வந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா எதுவும் உயிர் பலிகள்லாம் எதுவும் ஏற்படல. ஏற்படல. விபத்துகள் எதுவும் நடக்கல. அந்த விதத்துல அது வந்து ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சிருக்காங்க. முடிச்சிருக்காங்க. ம். ஏன்னா ஒரு 45 நிமிஷம் வந்து பேசலாம்னு எடுத்துட்டு வந்தாராம். ம், எனக்கு தெரிஞ்சு ம். 20 நிமிஷத்துக்கு முன்னால மறந்துட்டாரா? இல்ல அவரே வந்து பேச வேணாம்னு டிசைட் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ சீக்கிரமே வந்து முடிஞ்சிருச்சு. இன்ஃபாக்ட் பெரிய பெரிய கட்சி மேடைகள்ல எல்லாம் பேச்சாளர்கள் நெறைய பேர் இருப்பாங்க. ம். துண்டு சீட் எடுத்து மேல வைப்பாங்க. முடிச்சுக்கோங்க. ம். தயவு செய்து முடிச்சுக்கோங்க. ஐயோ! ஒழுங்கா முடிச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து 3 பெல் அடிக்கிற மாரி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பேச்சாளர்கள் பெருசா பேசுவாங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் எலாபரேட்டா. இந்த கட்சியில இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து பேசுறதுக்கு வந்து கத்துட்டு இருக்காங்க. கத்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து ஐஆர்எஸ் ஆஃபீசர் ஒருத்தர் இருந்தார். ம். அவர் பேசுறதும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு அமெச்சூரா இருந்துச்சு. ஆமா, அதுக்கப்புறம் ஆமா. ஆதவர்ஜுனா போன வாட்டிக்கு கம்பேர் பண்ணுவோம் 5 மார்க்ஸ்னா, இந்த வாட்டி 6.5 மார்க்ஸ் 10 ஸ்டாருக்கு அந்த மாரி குடுக்கலாம். இம்ப்ரூவ் ஆயிட்டே வராரு. ம். விஜய் தான் அவங்களோட ஸ்டார் ஸ்பீக்கர். ராஜ்மோகன் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆங்கரிங் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. பண்ணிட்டு அதனால இருக்கிறாங்க. பேச்சாளரா இருந்தா ம். கூட அந்த ஒரு இடத்துல இன்னைக்கு கட்சியில வந்து கொள்கை பரப்புரையாளரா இருக்காரு. ஸோ விஜயோட ஸ்பீச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. பட் அவரே வந்து சீக்கிரம் வந்து முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டாரு. ஸோ ஒரு பிரம்மாண்டமா நடந்திருக்கு. நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற பாசிட்டிவிட்டி தவிர்த்து, மத்தபடி எந்த அளவுக்கு ஒரு டெப்த்தான அரசியல் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா வந்து இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஆக்சுவலா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கொடிக்கம்பம் வந்துட்டு விழுந்து ஒரு கார் இதா இருந்தது. எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் நல்ல வேளை எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படல அப்படின்றதுதான். ஆனா அவ்ளோ கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம், கண்ணு கெட்டின அளவுக்கு கூட்டம். அதுல ஒரு பையன் வந்துட்டு நீலகிரியை சேர்ந்த ஒரு பையன் வந்துட்டு வந்து கலந்திருக்காங்க. அங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு ரிட்டர்ன் அவங்க ஊருக்கே போறப்போ இறந்திருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் இப்ப வந்துட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி உங்களோட கருத்து. துரதிருஷ்டமான விஷயம் தான் இது. நெறைய மாநாடு நடக்கும். திமுக, அதிமுக மாநாடு எல்லாமே நடக்கும். அங்கேயும் இந்த மாரி அசம்பாவிதங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. உயிர் பலிகள்லாம் ஏற்பட்டிருக்கு. நேத்து வந்து எல்லாருமே கண்ல விளக்கெண்ணெய் விட்டுட்டு பார்த்துட்டு இருந்ததுனால, இது மாரி எதாவது நடக்காதா? அப்படிங்கிற ஒரு பார்வையில இருந்ததுனால, இது வந்து இப்போ ஒரு செய்தியா இன்னும் அதிகமா வெளில வந்திருக்கு. கண்டிப்பான துரதிருஷ்டமான விஷயம் தான். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவர் வந்து மூச்சு திணறலால வந்து இறந்தாரு. இறந்துட்டாரு. ஆனா பேசிக்கலி இவங்க என்ன தப்பா பண்ணிட்டாங்கன்னா, காலையில இருந்து அந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாம் வந்து நிக்க வச்சுட்டு, நைட்ல இருந்தே அதுக்கு முன்ன அது முன்னாடி வந்துட்டு நாள் சீக்கிரம் நைட்ல வந்துட்டதுனால இருந்தே படுத்துக்கிட்டாங்கன்னு எல்லாம். வச்சுக்கோங்க. எல்லாம் ஆமா. ஜம்காலத்த விரிச்சு. ஆனா காலையில இருந்தே அது வந்து ஏன்னா மதுரையில வந்து சும்மா சுல்லுன்னு வெயில் அடிக்குது. அந்த ம். வெயில்ல எல்லா மக்கள்லாம் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மாநாட்டுக்கு வந்த ஒரு பழக்கப்பட்ட கிரவுடா இருந்துச்சுன்னா, திமுக, அதிமுகவுக்கு தெரியும். ம். ஒரு மாநாடுன்னு போனா எப்போ அங்க போணும்? அங்க போறதுக்கு முன்னாடி கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துடணும். ம். எந்த கடை எங்க இருக்கு? அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கட்சிக்கு வந்து தெரியும். விஜய் கட்சி வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கனால ஒரு மாநாடு வந்து இந்த டைம்ல இருந்து வந்தா போதும்னு தெரியல. ஒரு ஆர்வத்துல எல்லாருமே வந்துட்டாங்க. முழு பகல்லையும் அங்க இருந்தத வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க வந்து விஜய்க்காக வந்திருக்காங்க அப்படின்னா கூட எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தானே வெயில்ல காய்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போக போக வந்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நடந்த ஒரு அசம்பாவிதத்திலும் பார்த்தீங்கன்னா வந்து இப்பதான் வந்து இந்த இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் தெரியும். ம். ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் துரதிர்ஷ்டவசமா அவரோட உயிர் வந்து போயிருச்சு. ஒரு ரொம்ப கும்பலான இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறது வந்து இயல்புன்னு சொல்ல முடியாது, நடந்துருச்சு. பட் அதற்காக வந்து முழுக்க முழுக்க அந்த மாநாடு தான் அது காரணம் காரணம்னு அப்படின்னு சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. அவரே ம். சூஸ் பண்ணி தான் வந்து நீலகிரில இருந்து வந்திருக்காரு. ஸோ இது வந்து நடந்துருச்சு. நடந்துக்க கூடாத விஷயம். கண்டிப்பா. ஆக்சுவலா வந்துட்டு மாநாடுல இருக்க பிளஸ் எல்லாமே சொன்னீங்க. ம். இப்ப அவரு பேசினத பத்தி பேசுவோம். ஆக்சுவலா எக்கச்சக்கமா பேசுவாரு. மக்களுக்கு இத பண்றேன், அத பண்றேன்னு சொல்லுவாரு அப்படின்றது தான் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஆனா அவரு பேசினது வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னா, இப்போ கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவர் மேல வைக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னா இருக்குன்னா, எந்த ஒரு போராட்டத்திலயும் கலந்துக்க மாட்டேங்கிறாரு. எந்த ஒரு மக்கள் பிரச்சனையும் பார்க்க மாட்றாரு அப்படின்றது தான். இப்படிலாம் விமர்சனங்கள் இருக்கிறப்போ நேத்து இதோட ஜாயின் பண்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. சிங்கம் வந்து வேட்டையாடுறதுக்கு தான் வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கு வராது அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்காரு. சோ அத கேக்குறப்போ ஓகே இதுக்கு தான் இவர் இந்த பதில் குடுக்குறாரு போல அப்படின்னு இருந்தது. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஏற்கனவே அனிமல்ஸ தொட்டுட்டாங்க. ஸோ அந்த அனிமல்ஸ் மாரியே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காக்கா கழுகு மாரியே இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து புலி, அணில் அந்த மாரி வந்து ஏற்கனவே போயிருச்சனால தன்னை ஒரு சிங்கமா வந்து நிலைநிறுத்திக்கிட்டாரு. ஆமாடா நான் அணில் தான் அப்படின்னு நான் சொல்லுவாரு. கெத்தா இன்னொரு புலி ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா நம்ம சிங்கம்னு சொல்லி ஆகணும் இல்லையா? அதனால சிங்கத்தை எடுத்து அதன் மூலியமா சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் வந்து அப்படியே வந்து கண்ண மூடிட்டு இவரோட பேச்சுல வந்து சிங்கம் எப்படி வரும், வேட்டையாடும், அது வந்து செத்ததை சாப்பிடாது, உயிரோட இருக்கிறதான் அடிச்சு சாப்பிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே தெரிந்த தகவல்கள் எல்லாம் வந்து ஒரு விஜய் வாய்ஸ்ல கேட்கிறப்போ ஒரு பஞ்சிலா இருக்க மாதிரி வந்து சூப்பரா இருந்துச்சு. மற்றபடி பேசிக்கா அந்த ஸ்பீச்சை பார்க்குறப்போ எனக்கு ஹானஸ்டா எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன். விஜயை நம்ம பார்த்து பார்த்து நல்லா பழகிட்டோம். அவரோட ஃபேஸோட ஆங்கிள்ஸா இருக்கட்டும், அவரோட ஸ்பீச் டெலிவரி
எல்லாமே நம்மளுக்கு வந்து விஜய் வந்து ரொம்ப பழக்கம். முக்கியமா நம்மளுக்கு ஒரு நடிகராவும், என்டர்டெய்னராவும் பிடிக்கும். அதனால அவர் பேசுற ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அரசியல் மேடையில பேசக்கூடிய ஒரு பேச்சு மாரி இல்லாம, ஏதோ ஒரு அரசியல் சினிமால அவர் பேசக்கூடிய ஒரு பேச்சு மாரி தான் இருந்துச்சு. முழுக்க முழுக்க என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ஏன்னா விஜய் பேசுறாரு அவ்வளவுதான், அதை பாக்குறோம். அதை தாண்டி வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கொள்கை என்னன்னு கேக்குறாங்க அப்படின்னோட கொள்கை ஏதோ சொல்லுவாருன்னு பார்த்தா சொல்லல. என் மேல இந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. கேரளால இருந்து வந்து அப்படியே முதல்ல அதுக்கு வந்து விளக்கம் பார்த்தா விளக்கல. அதுக்கப்புறம் வந்து மோடியை வந்து சொல்லிட்டு நீட்டை வந்து இது பண்ணாரு. அதுக்கப்புறம் திமுகவை அங்கிள் சொல்லி அங்கிள்ன்ற பஞ்ச் டைலாக்லாம் அது வந்து மனசுல பதியும், எல்லாருக்குமே ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்தவங்க அந்த மாதிரி வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. பட் அரசியலுக்குள்ளேயே போகவே இல்லை. அவர் ஒரு நார்சிசிசம் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்ஷான வார்த்தையா இருக்கும். பட் தன்னை முன்னிறுத்தியே தன்னை சுத்தியே தான் அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு. விஜய் பத்தி நம்ம பேசணும், சரியா? விஜய் பத்தி நம்ம பேசணும். அவர் என்ன பேசியிருக்காருன்ற பத்தி விஜய் நம்ம தூக்கி பேசணும். பட் விஜய் வந்து இந்த விஜய்னு எத்தனை விஜய்? மதுரை மேற்குல ஒரு விஜய், கிழக்குல ஒரு விஜய், தெற்குல ஒரு விஜய். நான் அடுத்து கேட்கலான் இருந்தேன். சர்ப்ரைஸ்னு சொன்னோடனே எல்லாத்துக்கும் என்னடா அது என்னவா இருக்கும் அப்படின்றது டக்குன்னு போட்டு நான் வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ண போறேன்னு எல்லாரும் ஓகே யாரா இருப்பாங்க என்னவா இருக்கும்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. டக்குன்னு எல்லா தொகுதியிலயும் விஜய் 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 அந்த ஃபர்ஸ்ட் விஜய் போய் நான் கண்டுபிடிச்சேன். எங்கூட பையன் விஜய் ஃபேன் தான் ஏமாந்துட்டான். நானும் விஜய் ஃபேன் தான் ஒரு காலகட்டத்தில். பட் அரசியல் அவன் இன்னும் விஜய் ஃபேன் அப்படியே பார்த்துட்டு இருந்தான். வந்து விஜய் மதுரை மேற்கா, டே இது எங்க போய் முடிய போகுது ஜோக்குன்னு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மானாக்குனா அந்த ஜோக் அடிச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல அவரோட ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா வந்து எல்லாருமே அததான். உங்க ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல நாங்களுமே அப்படிதான் ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பழகிரும் எல்லாமே உங்களுக்கு. நேத்து நடந்த மாநாட்டுல வந்துட்டு அறிஞர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் முன்னிறுத்தி அவர் வந்துட்டு பேசிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், இல்ல கலைஞரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையுமே வச்சு பேசுறதுக்கு ஆல்ரெடி 2 கட்சிகள் இருக்கு. இவர் புதுசா வந்திருக்காரு அப்படின்றப்போ இவர் என்னப்பா புதுசா பண்ணுவாரு அப்படின்றதுதான் மக்கள் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. மாநாடுன்னு ஒரு விஷயம் போடுறது கூட நான் இதெல்லாம் பண்றப்பா எனக்கு ஓட்டளிச்சா அப்படின்றதுக்காக தான் போடுவாங்க. பட் இந்த டைமும் அவர் வந்துட்டு அதே விஷயங்கள் பண்றப்போ இவர் புதுசா ஏதாவது பண்ணிட மாட்டாரா அப்படின்ட்டு தான் எல்லாத்துக்கும் தோணுது. உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல இவருக்கு வந்து கொள்கை அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கேட்டா பெருசா அவங்க கட்சிக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டின் 2 கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும்னு பாக்குறாரு. சோ ஓட்டா எல்லா ஓட்டும் நம்மளுக்கு வந்துடணும். ஏன்னா விஜய்க்கு ஃபேன்ஸ்னா ஒரு கட்சியில மட்டுமா இருக்காங்க? எல்லா கட்சியிலுமே எல்லா வீடுகளும் எல்லா தரப்பு எல்லா சாதி மதங்களையும் இருக்காங்க. அதை எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணணும்னு பாக்குறாரு. அதனால ஒரு 5 கொள்கை தலைவர்களா அவங்களை வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் மாநாட்டுல பெரிய பேனர்ல இருந்தாங்க. இப்போ சின்ன ஒரு கியூபிக்கல்ல கட்டத்துல அடைக்கப்பட்டுட்டாங்க. சரி இந்த வாட்டி வந்து இன்னும் 2 பேரை தூக்குவோம் அப்படி 3 பேரை தூக்கியிருக்காரு. ஐயோ சாரி 4 பேரை தூக்கியிருக்காரு. காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர். ஸோ இவங்களாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க கட்சிக்கு வந்து இதான் புது கட்சின்றதுனால ஹைஜாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆனால் ஏற்கனவே நடந்திருக்கு. திமுகல இருந்து அதிமுக வெளில வந்துருச்சு. அப்போ எம்ஜிஆரே ஒரு பெரிய பின்பம் தான். அவருக்காக தான் எல்லாருமே பின்னாடி வந்தாங்க. ஆனா திமுகவை யார் தோற்றுவிச்சான்னு பாத்தீங்கன்னா அண்ணா. இவங்க என்ன பண்ணாங்க, பேர்லயே அண்ணா திமுகன்னு வச்சுட்டாங்க. அதுல அவங்களோட யூஎஸ்பி வந்து உடஞ்சு போச்சு. ஸோ நீங்க அண்ணான்னு இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலே என்னதான் கலைஞர் வந்து என்னுடைய குரு அண்ணன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும் அண்ணா திமுகன்னு தான் ஃபர்ஸ்ட் வந்து நின்றோம். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க, வேற வழி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பின்பம் அடையாளம் தேவைப்படுச்சு. அதுதான் பெரியார். பெரியாரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வச்சிருக்காங்களோ திட்டிருக்காங்களோ, பின்னால் வந்து பெரியாரை அதிகமாக ப்ரொமோட் பண்ணி இன்னைக்கு உயிர்ப்போட வச்சிருக்கிறது அப்படிங்கிறது திராவிடர் கழகத்தோட வந்து திமுக தான் வச்சிருக்கு. ஸோ அவங்களோட ஒரு அடையாளமா இருக்கு. தமிழ் அப்படிங்கிறது ஒரு அடையாளமா இருந்துச்சு. பட் தமிழ் தேசியம் அதற்கான கட்சியும் திமுகவை தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போ 2009க்கு முன்னாடி வரைக்கும். ஆனா சீமானும் நாம் தமிழர் கட்சியும் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் அந்த ஐடென்டிட்டி எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு அரசியல் ஒரு கட்சி தொடங்குறாங்கன்னா ஐடென்டிட்டி ஹைஜாக்கிங் சொல்லுவாங்க. அதை வந்து பண்ணுவாங்க. அப்படிதான் வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரும் இவர் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஒன்னு அண்ணா ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸை முடிச்சு விட்டு ஆட்சியை பிடிச்சாரு, அந்த ஒரு மேட்டர். எம்ஜிஆர் இவரை தன்னை ஒரு எம்ஜிஆரவே நினைச்சுக்கிறாரு. எம்ஜிஆர் வந்து தப்பெல்லாம் தட்டி கேட்பாரு, ஏழைங்களுக்காக வருவாரு. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நண்பங்களா இருந்தாலும் மக்களுக்காக அவங்களை எதிரியாக்கிட்டு, எப்படி கலைஞரும் வந்து எம்ஜிஆரும் ஃபர்ஸ்ட் நண்பர்லாம் இருந்து மக்களுக்காக எம்ஜிஆர் எதிரியாக்கிட்டார்ல, அது மாதிரி வந்து உதயநிதி என்னதான் என்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பக்கம் இப்ப நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளைஸ் பண்றதுக்காக எம்ஜிஆரா தன்னை வந்து உணர்றாரு. இன்னொரு ஒரு ஹைஜாக்கிங் வந்து மதுரைக்கு வந்தா வந்து விஜயகாந்த் என்னென்னலாம் சொன்னாரு, மீனாட்சி அம்மன் கோயில் சொன்னாரா, ஜல்லிக்கட்டு கால சொன்னாரா, ஜிகர்தண்டா சொன்னாரா, கரிதோசை அதெல்லாம் சொல்லியா? அவர் அப்படியே சொல்லிட்டே வரும்போது என்ன சொன்னாரு, புரட்சி தலைவரை வந்து நான் பார்த்து பழகினதில்ல, ஆனா புரட்சி கலைஞர் கூட பழகின வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, மதுரைக்கு வந்து அவர் ஞாபகம் வருது அப்படின்னு அவரையும் ஹைஜாக் பண்றாரு. ஏன்னா மதுரையினாலே வந்து விஜயகாந்த் மட்டும் இல்லாம அவர் சார்ந்த ஒரு சமூக மொழி பேசும் மக்கள் எல்லாருமே வந்து ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் கேதர் பண்றாரு. சரி இவ்வளவு இறங்கிட்டோம், அஜித்தையும் நம்மளே யூஸ் பண்ணா எப்படி, அதை வந்து பசங்க கிட்ட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாத்தீங்கன்னா ஒரே பேனர், அஜித் குமார் வந்து ரேஸ்க்கு போற வழியில அப்படியே டிவி கேக் மாநாடுக்கு வந்தா எப்படி இருக்கும், ஹெல்மெட்டை தூக்கி நிக்கிறாராம் அந்த ஒரு போர்ட்ல. பக்கத்துலேயே வந்து விஜய் அந்த துண்டை போட்டு வந்து சொல்லு. சரி இதெல்லாம் எதாச்சியா நடந்தது இல்லை, சரியா, உள்ளுக்குள்ள பேசி வச்சுட்டு பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எல்லா தரப்பு ஓட்டுமே வந்து தேவைப்படுது. அதனால அண்ணாவா இருந்தாலும் சரி, பிரதீப் ரங்கநாதன் கூட வந்து
அடுத்த மாநாட்டுக்கு வந்து பேனர்ல வந்தாலும் வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஜென்ரேஷனையும் வந்து கவர் பண்ணணும்ல. ஸோ எஸ்கே, பிரதீப் ரங்கநாதன், சிம்பு, தனுஷ் எல்லாருமே பிடிக்க வேண்டியதுதான். தோனி. ஸோ இது மாதிரி இருக்கு ஒரு புது கட்சின்றதுனால இவங்க என்ன பண்றாங்க, எல்லார்கிட்ட இருந்து நல்லது எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி தப்பிச்சு போறது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால மத்தவங்களோட ஐடென்டிட்டி வந்து இவங்களோட கட்சிக்குள்ள வச்சுக்கிறாங்க. அண்ட் அவர் வந்துட்டு முன்னாடி மாநாட்டிலே வந்துட்டு தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டுமே என்னோட இரு கண்கள் அப்படின்ற தமிழ்நாட்டின் இரு கண்கள்னு சொன்னாரு. ஆமா அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆனா இப்போ வரைக்கும் தமிழ் தேசியத்துக்கு உண்டான ஏதாவது பேச்சா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும் தமிழ்ல பேசுறாரு. எல்லாருமே தான் தமிழ்ல நிறைய இங்கிலீஷ்லயும் பேசினார்ல. ஆமா ஆமா பேசினாரு. அந்த மாதிரி பண்றாரா அப்படின்ட்டு பார்த்தா கிடையாது. எல்லாம் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவரு தமிழ் தேசியம் இன்னோட ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா தமிழ் தேசியம் உண்டான எந்த ஒரு செயல்பாடுகளும் பண்ணலன்றப்போ தமிழ் தேசியம் தான் என்னன்னே தெரியலையா அவருக்கு அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் தேசியவாதிகள்லயே பல பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை நிறைய ஃபேக்ஷன்ஸ் வச்சு பேசிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஒரு கருத்து, ஒரு கொள்கை, ஒரு சித்தாந்தம் வருதுன்னா அது அப்படியே அது மட்டுமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் தங்காது. ஒரு சப்செக்ட் அதுல வந்து உருவாகணும். அப்பதான் அதுல சித்தாந்தம் இன்னும் செறிவூட்டப்பட்டு அதுல நிறைய விவாதங்கள் நடந்து இன்னும் கூர்மையா இன்னொரு குரூப் உருவாகுதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட வகையில தமிழ் தேசியத்திலே நிறைய குரூப் இருக்கு. அதுலயே நிறைய பார்வைகள் மாறுபட்டாலும் அதுல எல்லாருமே தமிழ் தேசியத்தை இன்னும் கூர்மையாக்கிட்டு இருக்காங்க. இவர் தமிழ் தேசியம் அப்படிங்கறது இனிமேல் கடந்து போக முடியாது, தள்ளி வச்சிட முடியாது. தமிழ் தேசியம் இருக்கு. இன்னைக்கு தமிழ் தேசியம் ஆட்சிக்கு வரலனாலும் அது வந்து பேசு பொருளா இருக்கு. திராவிடத்துக்கு வந்து ஒரு மாற்றம் தமிழ் தேசியத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத உணர்ந்து அதை தவிர்த்துட்டு போக முடியாதுன்றதுக்காக சும்மா ஒரு பேச்சுக்காக அந்த தமிழ் தேசியம் சொன்ன அதை தாண்டி தமிழ் தேசிய அப்படி பேசுறோம் அவங்களால தைரியமும் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் தேசிய கட்சியாவும் அவங்க இன்னும் ஐடென்டிஃபை ஆகல. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு அல்ட்ரா மாடர்ன் நியோ திராவிடன் கட்சியா வேணா வந்து சொல்லலாம். அதற்குண்டான எல்லா விஷயமும் அம்சங்களும் இவங்களோட கட்சிக்கு இருக்கே தவிர்த்து தமிழ் தேசியத்தை வந்து அவர் மென்ஷன் பண்ணாரே தவிர்த்து இந்த வாட்டி பாத்தீங்களா, இந்த வாட்டி தமிழ் தேசியம் வார்த்தை சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு அரசியல் போக்கு இல்லை, அவங்களுக்கு ஒரு படிப்பினைலாம் இல்லவே இல்லை. அதை இக்னோர் பண்ண முடியாத ஒரு வார்த்தையா லேபிளா பயன்படுத்திக்கிட்டாங்க தவிர்த்து மற்றபடி அது பேச்சுக்கு தான். அவ்வளவுதான். தமிழ் தேசியம் பத்தி தான் சரி ஓகே ஏதோ பேசல, நீங்க சொன்ன மாதிரி விட முடியாது அப்படின்றதுக்காக வச்சுக்கிட்டாரு. அப்படின்னாலும் திராவிட கட்சிகளா இருக்க யாருமே எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அப்படி பார்த்தா இவரும் திராவிடம் வந்துட்டு தன்னோட இன்னொரு கண்ணு அப்படின்ற மாதிரி பேசினாரு. ஆனா அவருமே என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத பார்த்தா பெருசா எதுவும் இல்ல. சோ யார் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவரு கமலோட 2.0 அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்ல இப்போ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தனமா இருக்கும் அப்படி ஒரு கிளைம் வைக்கிறது. ஏன்னா திமுக தான் அதிகமா எடுத்து பேசினாரு. இவர் எப்படி வந்து கமல் 2.0 வந்து திமுகவுக்கு உதவ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வைக்கணும். பட் இவர் மேல ஒரு சந்தேக பார்வையும் வைக்கணும். இவர் வந்து பேசுறது எல்லாமே மேலோட்டமா அங்கிள் அங்கிள் அப்படிங்கிறாரே தவிர்த்து அதை தாண்டி இவங்க பண்ணக்கூடிய பிரச்சனை, உதாரணத்துக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ரீசெண்டா நடந்துட்டே இருந்தது. அஜித்குமாரோட மரணத்துக்கு நீங்க போய் பாத்தீங்க எல்லாம் ஓகே. அதற்கப்புறம் சென்னையில ஒரு கூட்டம் பண்ணீங்க, அங்கேயும் 5 நிமிஷம் பேசினீங்க, நிறைய குறைபாடுகள் இருக்கு. அதுக்கப்புறம் கவினுடைய ஆணவ படுகொலை, ஜாதி ஆணவ படுகொலை, நீங்க போயிருக்கீங்க, ஒரு பெரிய மாநாடு நடக்குது, அதெல்லாம் வந்து காவல்துறையை வச்சு இன்னும் இந்த ஆட்சியில குறைக்கல அப்படின்னு அதை பத்தியும் பேசல. காவல்துறை அஜித்குமார் மரத்தை பத்தி பேசினா என்ன, சரி இங்கேயாவது ஒரு ஜாதி ஓட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பயப்பட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அஜித்குமாரோட மரத்தை பத்தி ஏன் பேசல? தூய்மை பணியாளர்களை எப்படி வந்து பந்தாடினாங்க காவல்துறையை வச்சு, அதை விடுங்க. நீங்க போன மதுரையிலே தூய்மை பணியாளர்களை வந்து கைது பண்ணிட்டு போயிட்டாங்க போராட விடாம, அதை பத்தியும் பேசல. எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டாரு. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு எரிச்சல் மூட்டும் ஒரு விஷயம் என்னன்னா, இவர் அந்த போராடுறவங்கள வீட்டுல கூப்பிட்டு வந்து பேசினது. இவர் வந்து கேட்டா வந்து கும்பலாயிரும் அப்படின்னு சொன்னது. இவ்வளவு பெரிய கும்பலுக்கு நடுவில் தானே இப்ப போயிட்டு வந்திருக்கீங்க. நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கர்ச்சீஃப் கட்டிட்டு போனதை நீங்களே உங்களோட ஆள் வச்சுதான் வந்து வெளியிட்டீங்க. யார் வச்சிருப்பா? விஜய்டா நைஸா போட்டோ எடுப்பானா எடுத்துருப்பாங்க, எப்படி கடிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. சோ விஜய் யாரோ வச்சுதான் அந்த போட்டோ வெளியிட்டாரு. நானும் போய் ஜல்லிக்கட்டு போராட்டம் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டா போயிட்டு வந்திருக்கலாமே. இந்த மாதிரி நிறைய குறைகள் இருந்தாலும் இந்த குறைகள்லாம் என் காதுக்கு வருது, நீங்க என்ன பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்கறன்றத வந்து மேலோட்டமா சொல்லிட்டு அதுக்கான விடையை சொல்ல மாட்டேங்கிறேன். நான் சொன்ன இந்த 3 பிரச்சனையை பத்தி அட்லீஸ்ட் ஒரு பிரச்சனையா பேசியிருக்கணும். அப்போ நீங்க வாண்டடா இதுக்குள்ள வந்து போகாத காரணம் ஒண்ணு உங்களுக்கு பயம், இல்ல ஏதோ ஒரு தரப்போட ஓட்டை வந்து இழந்துருவோம், இல்ல எதுக்குப்பா பிரச்சனை மேலோட்டமா பேசிட்டு போயிருவோமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. அதுதான் இவ்வளோ எங்கெங்க இருந்தோம், திருவள்ளூர்ல இருந்தோம், கன்னியாகுமரியில இருந்து, இன்னொரு பக்கம் அந்த கடலூர்ல இருந்து, கொங்கு கோவை பகுதியில இருந்து, ஏன் கேரளால எல்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர் தெரியுமா? கண்டிப்பா. எல்லாம் எதுக்கு வந்தாங்க? இந்த 20 நிமிஷம் நீங்க போறாரு, என்ன ஏதாவது சொல்லுவாரா அப்படின்றது பாக்குறதுக்காக தான். தலைவா நீங்க ஆணை இடுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாங்க எல்லாம். இந்த 20 நிமிஷம் பேச்சுக்கெல்லாம் வந்தாங்க. வேலையெல்லாம் விட்டுட்டு குழந்தை குட்டிங்க கூப்பிட்டுட்டு வேன்ல அவ்வளோ டிராஃபிக்ல கஷ்டப்பட்டு வந்து காலில இருந்து காஞ்சி இவர் வந்து இப்ப தலைவன் வந்து இப்படிதான் இருப்பான், ஏன்னா கடைசியில் தான் வந்து பேசிட்டு போவாங்க. பட் நீங்க கேரவேன்ல வந்து 20 நிமிஷம் பேசிட்டு அந்த பேச்சுலையும் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு குறையா இருக்கு. மேபி அவர் ஏதாவது நல்லா பேசியிருந்தா நானே இந்த மாதிரி ஒரு ஆட்கள் கூட யோசிச்சிருக்கலாம்ல, பரவாயில்லப்பா விஜய் வந்து வந்துட்டாரு, இனிமேல்
மேபி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி கூட இல்லையே. ஆக்சுவலா எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அதுதான். ஃபர்ஸ்ட் மாநாடுல சரி ஓகே இப்பதான் முதல்ல கட்சி ஆரம்பிச்சு வராங்க, முதல் மாநாடு வந்துட்டு நடத்துறாங்க, அதனால அவங்க எதுவும் பேசல, எந்த ஒரு தீர்மானங்களும் வந்துட்டு கரெக்டா சொல்லல அப்படின்ட்டு இருந்தாலும் செகண்ட் மாநாடு அப்படின்னு வந்தப்போ எக்கச்சக்கமா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு அதிகமாயிடுச்சு. சோ என்ன சொல்ல போறாரு, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாரானா? இல்ல அவரு அவர் கொள்கைன்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில பெண்கள், அப்புறம் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தோர், அப்படியே அதே டோன்ல வந்து இது எல்லாருமே என்ன பண்றாங்க, மீனவர்கள், விவசாயிகள், இது வந்து எல்லா கட்சிகளும் தானே சொல்றாங்க. நீங்க எதுவுமே புதுசா சொல்லவே இல்லையே. ஸோ ரொம்ப மொனோட்டோமஸா இருந்துச்சு அவரோட பேச்சு. அது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றியே இருந்தது வந்து ரொம்ப சலிப்பா இருந்தது. ஓகே நீங்க நல்லவர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து தன்னை வந்து அவ்வளோ ஏன் வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆனா ப்ரூவ் பண்ணது களத்துல வந்து எதுவுமே பண்ணல இவரு. இனிமேல் பாருங்க மக்கள் கிட்ட போய் பேச போறான், ஆனால் வெடிக்க போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு, பார்க்கலாம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் த வே ஹி சீஸ் த பாலிடிக்ஸ், ஏன்னா இல்ல அவர் கைட் பண்றவங்க எல்லாருமே வந்து சரியா பண்றாங்களா அப்படின்னு தெரியல. புஷி ஆனந்த் வச்சு என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினாங்க. இப்போ என்ன பண்ணீங்க, நல்ல ஈவெண்ட்டை நடத்துனீங்க, முடிச்சிங்க, அவ்வளவுதான். மற்றபடி இது ஒரு அரசியல் மேடை, இது ஆடியோ லான்ச் இல்லை, நீங்க என்டர்டைன் பண்றதுக்கு வரல. அதை தாண்டி என்ன அரசியல் பேசியிருக்கீங்க அப்படிங்கறது வந்து ஒரு பேசு பொருள் ஆகணும். நீங்க பேசலங்கிறது தான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி இந்த ஒரு மாநாடுல வந்துட்டு ரொம்பவே ஓப்பனா டிஎம்கே தான் என்னோட பிரதான எதிரி, அவங்க தான் எனக்கு ஒரே எதிரி, அரசியல் எதிரி, கொள்கை எதிரினா பாஜக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஏடிஎம்கேவை ரொம்ப சாஃப்ட் கார்னர் பண்ண மாதிரியோ சொல்லாம இருக்கிற மாதிரியும் தான் பேசியிருந்தாராண்டா. அதுலயே நல்லா தெரிஞ்சதா அவர் யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஆனா ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு சொல்லல. ஏன் டிஎம்கேவை வந்துட்டு ஓப்பனா இவங்க தான் அப்படின்னு சொல்லும் போது ஏடிஎம்கே பேரை யூஸ் பண்ணாம சாஃப்ட் கார்னர் பண்றதுக்கு என்ன ரீசன்? 2 காரணம் இருக்கலாம் என்னுடைய ஒப்பீனியன்னா. ஒண்ணு, மேபி கூட்டணிக்காக இன்னும் அவங்களுடைய கதவுகள் திறந்து வைக்கலாம், ரொம்ப ஹார்ஷா அவங்கள வந்து பேச வேணாம் அப்படின்னு ஒன்று இருக்கலாம். இன்னொன்னு அவர் தான் சொல்லிட்டாரு, எனக்கும் யாருக்கும் போட்டி, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு. ஸோ தன்னை வந்து ஏடிஎம்கே அப்படியே நிராகரிச்சுட்டு தன்னை அந்த செகண்ட் பிளேஸ்ல இவரே கொண்டு வந்து வச்சுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 2 பேருக்கு உண்டான ஃபைட்டா மாத்தணும் அப்படின்னு பாக்குறாரு. ஸோ இந்த 2வது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவே நாங்க மீட் பண்ண போறோம் அப்படிங்கிறது அவருன்னு சொல்றாரு. அதனால இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுலதான் ரொம்ப இரிட்டேட் ஆன எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா உடனே ஒரு ரிப்ளை கொந்தளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த மைக்கை போட்டுட்டு பேசுறாருல, போயிட்டு அங்க வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து திருப்பி போட்டு விளாசிட்டாரு விஜய். சோ அது வந்து அவருக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அவர் ரொம்ப ஓப்பனாவே டிவிகே அப்படின்னு சொல்லியே பேசிட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி ஃபியூச்சர்ல கூட்டணிக்காக தான் அவர் வந்துட்டு இப்படி சாஃப்ட் கார்னர் பண்றாரு அப்படின்னு பார்த்தாலும், இப்ப இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி அவர்கள் எப்படி ரிப்ளை இருந்துச்சுன்றது எல்லாருமே பார்த்தோம். சோ கூட்டணி இருக்கு. நீங்க வேறங்க, நேத்து ஒரு யூடியூப் சேனல் போனாங்க, ஒரு பையன் முடிச்சிட்டாங்கண்ணா 40 சீட்டு குத்துட்டாங்க, சும்மா இதெல்லாம் அப்படியே கஷ்டப்பட்டு சேர்ந்து வரப்பா அப்படின்றான். எனக்கு நம்மளும் போலதான் இருக்குது. ஏன்னா நேத்து பேசினப்போ இந்த கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்க கட்சிங்களாம் அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நாமெல்லாம் தனியால் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. சோ ஒன்னே இவர் கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா இவங்களுக்கு சாஃப்ட் கார்னர் பண்றாருன்னு சொல்லலாம். இல்ல கூட்டணி இல்ல தனியா தான் நிக்க போறாங்க அப்படின்னா சரி ஓகே இப்படி பேசுறாரு அப்படின்னா ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காரு. இருக்குமா இருக்காதா? அப்படிதான் இருக்கு. ஆனா அரசியல்ல அந்த விஷயத்த நிஜமாவே இப்படி பண்றாருன்னு வச்சுக்கோங்க, இருக்குமா இருக்காதான் வேண்டே பண்றாருன்னா அது நல்ல அரசியல் தான். ஏன்னா அரசியல்ல எப்ப வேணா எது வேணா மாறலாம் அப்படிங்கறதுனால தன்னுடைய கட்சிக்கு எது அட்வான்டேஜ் வருமோ, கடைசியில வந்து பாத்தீங்கன்னா தனித்து நின்று நம்ம எதுவுமே சாதிக்க போறது இல்ல, ஓட்டை வேணா பிரிப்போம், ஏன்னா வந்து 234 விஜய் நின்னாலும் அதுல ஒரு விஜய் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா போயிட்டு ஏதாவது கூட்டணி வைக்கிறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அதற்கான அந்த ஒரு பேலன்ஸ்டா தான் பேசுறாருன்னு தோணுது. இன்னொரு பக்கம் வந்து நான் தான் பெரிய ஆளு, என்ன நோக்கி தான் எல்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தான் ஒரு பலம் பொருந்திய ஒரு அரசியல் கட்சியா வந்து இன்னும் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு முன்னாடியே மாறிட்டோம் அப்படிங்கிறத நிலைநிறுத்துறதுக்காக இப்படி வந்து பேசுறாரு. இந்த கட்சிக்கு நிறைய பேர் சொன்ன விஷயம் தான், பட் அது உண்மை. இந்த கட்சிக்கு பலமும் அவர் தான், பலவீனமும் அவர் தான். ஏன்னா அவர் வந்து டெலிபோர்ட் ஆகி எல்லாத்துலயுமே போய் ஒர்க் பண்ண முடியாது. அவர் எங்க போறாரோ அவங்க தான் அட்ராக்ஷன், அவர் பேசுறது தான் பேச்சு, அவரை சுத்தி தான் கட்சி, அவரை சுத்தி தான் அந்த கட்சியோட அரசியல் எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்து இன்னைக்கு நீங்க பேசுறீங்க, இந்த மீடியா அட்டென்ஷன் 2 நாள் கிடைச்சது, அதை தாண்டி கட்சி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு பலம், உங்களோட தொண்டர்கள்லாம் ரசிகர்கள்லாம் போயிட்டு நிஜமா வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க, பண்றாங்க, உயிரை கொடுத்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க. பட் அது கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கறதான் ஒரு கொஸ்டினா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. திருப்பியும் சொல்றேன், விஜய் ஃபேன்ஸே, வெறித்தனமான விஜய் ஃபேன்ஸே ஏற்கனவே ஆனா வேற கட்சிகள்ல தான் பயணிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து போடுறதுக்கு வந்து ஒரு பாதிக்கு பாதி தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த விதத்துல வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸுமே வந்து விஜய் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட முடியாது. ஆனா பெண்களுடைய ஆதரவு, இளம் பெண்கள் ஆதரவு, இளைஞர்கள்ல ஒரு பெரும் பகுதி அப்படின்னு சொல்றது எல்லாருமே இல்லை.
ஏன்னா இதுல ஃபேன் வார்ஸ்லாம் நிறைய நடந்து அவன் கடுப்புல வந்து வன்மத்தை கொட்டுறதுக்கு இந்த தேர்தலுக்காக வெயிட் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க. இருக்காங்க. சரியா? ஸோ அதனால அந்த மாதிரி எல்லா பக்கமும் இவங்க சண்டை இழுத்து வச்சிருக்கனால அந்த ஒரு எரிச்சலும் இவங்க மேல இருக்கு. அந்த விதத்துல விஜய் ஃபேன்ஸ் எல்லார் வீட்லயுமே இருக்காங்க. பட் எல்லா விஜய் ஃபேன்ஸும் ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது அப்படின்றது தெரியல. சந்தேகமா இருக்கு. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரியே வந்துட்டு இந்த மாநாட்டிலையும் எந்த ஒரு தீர்மானங்களும் படிக்கல, எதுவுமே சொல்லல. சோ எப்படி ப்ரோ இந்த மாநாடு 2.2 விஜய் அவர்களோட 2வது மாநாடு வெற்றியா தோல்வியா? இல்ல வெற்றி தோல்வின்னு சொல்றத விட ஒரு டவுன் கிரேடா தான் நான் வந்து பாக்குறேன். ம். நீங்க நடத்தி முடிச்சிட்டீங்க மாநாட்டை, ஒரு பெரிய ஈவெண்ட்டை நடத்தி முடிச்சிட்டீங்க. ஆனா வந்து அரசியல் ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க எது சொன்னாலும் அதான் ஃபர்ஸ்ட் வாட்டி. அதனால அது விமர்சனமே இல்ல. விஜய் வந்துட்டாருப்பா, சூப்பர்ப்பா, சொன்ன மாதிரியே வந்துட்டார். நிஜமா பாராட்டணும். போன வருஷம் வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியை கமலை வந்து டயர்ட் சும்மா பேச்சுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்ச்சாரு. ஒரு வந்துட்டார், வந்து போன வாட்டி பாராட்டணும். இந்த வாட்டி வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்ல, ம். ஒரே இடத்துல நிக்க கூடாதுல்ல. அந்த வகையில வந்து ஒரு டீப் அனாலிசிஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து பாக்குறப்போ இந்த மாநாட்டுல பெரிய வந்து அப்கிரேட் எதுவும் இல்லை, முன்னோக்கி செல்லல, அப்படியே தேக்க நிலை தான் இருந்துச்சு அப்படின்னு இருக்கு. சொல்லுவேன். கண்டிப்பா இந்த ஒரு மாநாடு முடிஞ்சிருச்சு. அடுத்து இவர் யாரு கூடயாவது அலைன்ஸ் வைப்பாரா இல்ல இதே மாதிரியே தான் போயிட்டு இருப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ரொம்ப நன்றி bro. வாய்ப்புக்கு நன்றிமா.